அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழை புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து ஆளுமை செய்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் ஒட்டாத பெரும் கருணையும் அவனுடைய மன்னிப்பும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் மீதும், சத்திய தோழர்களான சஹாபாக்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹினுடைய ஆலயத்தை நோக்கி நம்முடைய பாதங்களை எடுத்து வைத்து எந்த நோக்கத்திற்காக நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம், அந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து அங்கீகரித்து அதற்குரிய கூலியை ஈர்லகிலும் தந்தருள்வானாக என்ற முதற்கண் பிரார்த்தனையோடு, அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்கின்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பரக்கத்திற்குரிய மாதமாம், அருளுக்குரிய ஒரு மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதத்தை அடைந்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நோன்பை கடமையாக்கினானோ அந்த நோன்பை நோற்பதற்கும், அந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நின்று அதிகமாக வணங்குவதற்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தஸ்பீஹ் செய்வதற்கும், அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு அவனுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய தௌஃபீகையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் யாவருக்கும் தந்தருள வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் பிரார்த்தனை செய்து, அந்த மாதத்திற்குரிய மகத்துவம் ஏன் கொடுக்கப்பட்டது, ரமலானுடைய மாதத்தில் ஏன் மகத்துவம் கொடுக்கப்பட்டது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவினுடைய 185வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காண்பிக்கக்கூடிய வேதத்தை நாம் இறக்கிய மாதம் அந்த ஷஹ்ரு ரமலானுடைய மாதம். இந்த வேதத்தை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹுதல் லில் முத்தகீன், அவனை அஞ்சுகின்ற அடியார்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேச்சு அந்த திருமறை குர்ஆன். ஒரு மோமின் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் அவனுக்கு அது இழப்பல்ல. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய வார்த்தையை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கலாமை, அந்த திரு குர்ஆனை இந்த உலகத்தில் ஒருவன் ஓத தெரியாது என்று சொல்லுகிறான் என்றால் அவன் இந்த உலகத்தையும் நாளை மறுமையினுடைய நாளாக இருக்கக்கூடிய ஆகிரத்தையும் அவன் இழந்து விடுகிறான். இழப்புகளில் மிகப்பெரிய இழப்பு, பேரிழப்பு என்று சொல்லுகின்ற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குர்ஆனுக்கு மகத்துவத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த குர்ஆன் ஒரு இரவில் இறக்கப்பட்டது. அந்த நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முபாரக்கான நாள் என்று சொல்லுகிறான். அந்த நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த ஒரு நாளுக்காக அந்த ஒரு மாதமே புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த திருக்குர்ஆனுடைய மகத்துவத்தை, அந்த திருக்குர்ஆனுடைய மேன்மையை இந்த சமூகம் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த சமூகம் அந்த குர்ஆனுடைய தன்மையை, அதனுடைய வீரியத்தை இவர்கள் விளங்கி இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒரு மாதம் முழுவதையும் அல்லாஹ் சிறப்பாக்கி, அந்த மாதம் முழுவதும் நோன்பு கடமையாக்கி, இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு நோற்று அதிகமான அமலை செய்யுங்கள், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் அடைந்தால், சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை நான் இறக்கி அந்த இரவை நீங்கள் அடைந்தால், அந்த இரவு என்பது அந்த நாட்களில் மட்டும் குறிப்பிட்டு தொழுகின்ற மக்களுக்கு கிடைக்காது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய மாதம் முழுவதையும் அல்லாஹ் சிறப்பித்து, ரமலானுடைய மாதத்திலிருந்து யார் ஒருவர் அந்த நாளை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை கொடுப்பான். அப்படிப்பட்ட புனிதமாக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதின் காரணத்தினால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன
செய்தியை நாம் பார்க்கிறோம். இக்ராஉல் குர்ஆன், மனிதர்களே நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் உன்னை விட்டு உன்னுடைய தாய் விரண்டோடுகின்ற நேரம், விரண்டோடுகின்ற நேரம், உன்னுடைய நண்பர்கள் உன்னை விட்டு விரண்டோடுகின்ற அந்த நேரத்தில் உனக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் பரிந்துரை செய்கின்ற ஒரு உன்னதமான உறவாக இந்த குர்ஆன் நாளை மறுமையில் நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்காக வேண்டி குர்ஆனை நீங்கள் ஓதுங்களேன். மறுமையில் உங்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மாதத்தை புனிதமாக்கி அந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை இறக்கினானோ அந்த குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். குர்ஆன் ஓதப்படுகின்ற மாதம் ரமலானுடைய மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சன்னமாக தேவைக்கு ஏற்ப வஹி இறக்கி இருந்தாலும் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து எந்த வசனங்கள் எல்லாம் இறக்கப்பட்டதோ, எந்த அத்தியாயங்கள் எல்லாம் இறக்கப்பட்டதோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓத சொல்லி கேட்டு சொல்லுகின்ற ஒரு மாதம் அந்த ரமலானுடைய மாதம். அப்படியானால் ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்னால் அந்த குர்ஆனை படிப்பதை வழமையாக்க வேண்டும். ஷாபானுடைய மாதத்தில் இருந்து குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக திருக்குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை ஓதும் போது நம்மில் பெரும்பான்மையான மனிதர்கள் ரமலான் முடிந்து விட்டால் பெருமை கொள்வார்கள். இந்த ரமலானில் நான் ஒரு குர்ஆன் முடித்திருக்கிறேன், இந்த ரமலானில் நான் 5 குர்ஆன் முடித்திருக்கிறேன். அது பெருமை அடிப்பதற்குரிய வேதம் அல்ல. அது நாளை மறுமையில் உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு வேதம் அந்த திருக்குர்ஆன். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமையினுடைய நாளில் உனக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே ஷஃபாத் செய்யும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். யுஅதா யௌமல் கியாமா, மறுமையினுடைய நாளில் அந்த பில் குர்ஆன், அந்த குர்ஆன் கொண்டு வரப்படும். வாஹிலிஹி அல்லதீன கானு யஅமலூன பிஹி ஃபி துன்யா, யார் ஒருவர் உலகத்தில் வாழ்கிற போது அந்த குர்ஆனை படித்து அந்த குர்ஆனின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்களோ அந்த மனிதர்களும் கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குர்ஆனும் கொண்டு வரப்படும். குர்ஆனின் அடிப்படையில் குர்ஆனை ஓதி குர்ஆனின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டவர்களும் அங்கே கொண்டு வருவார்கள். தக்துமுஹுல் பக்ரா வ ஆல இம்ரான், குர்ஆனில் 2 முத்தாய்ப்பான அத்தியாயங்கள் இருக்கிறதே, சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான். இந்த 2 அத்தியாயங்களும் அங்கே முன்னால் வந்து நிற்கும். எதற்கு? துஹாஜானி அன் சாஹிபிஹிமா, அந்த குர்ஆனை இந்த உலகத்திலே ஓதியவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வதற்கு 2 அத்தியாயங்களும் உங்களுக்கு போட்டி போட்டுக் கொண்டு நிற்குமாம் அந்த மறுமையினுடைய நாளில். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருக்குர்ஆனுடைய 2 மலர்கள் என்று சொல்வார்கள். ஸஹரவான் அப்படிம்பாங்க ரசூலுல்லாஹ். இந்த 2 அத்தியாயங்களையும் இந்த 2 அத்தியாயங்களையும் அதிகமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஓதுவதை வழமையாக்கி கொண்டீர்களே ஆனால் நாளை மறுமையில் அந்த அத்தியாயங்கள் உங்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக அது போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இந்த திருக்குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை ஒரு இறை விசுவாசியாக நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தார்களும் அதை விளங்கி கொண்டோமேயானால் அந்த குர்ஆனை விட்டு நம்மை நாம் என்றைக்குமே தூரப்படுத்த மாட்டோம். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் குர்ஆனை விட்டு தூரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் எது மார்க்கம், எது கலாச்சாரம், எது வழிமுறை என்று தெரியாமல் அனைத்து ஹராம்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு ஒரு சமூகம் துணிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த குர்ஆனை விட்டு அவர்கள் தூரமாக்கப்பட்டதின் காரணத்தினால்தான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்களை. குர்ஆனை விட்டு தூரமாவதை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குர்ஆனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சங்கை என்ன, அந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? நீங்கள் காலையில் அல்லது மாலையில் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் 2 நேரங்களில் ஏதேனும் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு 10 நிமிடமாவது அல்லாஹ்வுடைய கலாமை படிப்பதற்கு தயாராக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், காலையில் யார்
ஒருவர் மாலையில் யார் ஒருவர் 2 வேளைகளிலும் குர்ஆனுடைய பகுதியில் இருந்து சில விஷயங்களை ஓதுவார்களோ, நம்மளால் இருக்கக்கூடிய இயந்திர உலகத்தில் குர்ஆனை உட்கார்ந்து நேரம் எடுத்து ஓதுவதற்கு முடியாது. இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் ரப்புல் ஆலமீனுக்காக ஒதுக்க முடியும் நம்மளால். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், காலையில் ஒரு குர்ஆனுடைய ஒரு சஃபஹா, ஒரு பக்கத்தையாவது படிப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். மாலையில் அந்த குர்ஆனுடைய இன்னொரு பக்கத்தையாவது படிப்பதற்கு தயாராகுங்கள். இந்த 2 நேரங்களிலும் குர்ஆன் ஓதுவதை நீங்கள் வழமையாக்கினால் அர்ஷுக்கு சொந்தக்காரன், இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளன், இந்த உலகத்தினுடைய அதிபதி ரப்புல் ஆலமீன் உங்களோடு இருப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைவிட எமக்கு என்ன பெரும்பாக்கியம் வேண்டும்? என்னை படைத்த என்னுடைய ரப்பை என்னோடு இருப்பதை விட வேறு என்ன பாக்கியம் எனக்கு வேண்டும்? அந்த ரப்புல் ஆலமீனை என்னோடு வைத்துக் கொள்வதற்காக வேண்டி காலையிலும் மாலையிலும் ஒரு 5 நிமிடத்தை ஒதுக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கலாமை படிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லி காண்பிக்கிறான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதி யக்ரவுல் குர்ஆன், யார் ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார்களோ, வஹுவ மாஹிரும் பிஹி, அந்த குர்ஆன் ஓதுவதில் சிறந்து விளங்குகிறாரோ, அந்த குர்ஆனை தஜ்வீதுடைய அடிப்படையில் அதை நிறுத்தி ராகமிட்டு அழகாக ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய குரல் வளங்களை எந்தெந்த வகைகளில் எல்லாமோ பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ் எனக்கு இந்த குரல் வளத்தை ஏன் அழகாக்கினான், ஏன் அற்புதமான குரல் வளத்தை என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்தான்? அவனுடைய கலாமை நீங்கள் ராகமாக ஓதுவதற்காக. இந்த உலகத்தினுடைய சினிமா பாடல்கள் ராகமாக ஓதப்படுகிறது, இந்த உலகத்தினுடைய இன்ன பிற விஷயங்கள் எல்லாம் ராகமிட்டு படிக்க வருகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய கலாம் அந்த குர்ஆன் என்னால் ராகமிட்டு ஓத முடியவில்லை. நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அந்த குர்ஆனை நீங்கள் ராகமாக ஓதினால், குர்ஆன் ஓதுவதில் நீங்கள் மாஹிராக, அதாவது சிறந்து விளங்கியவர்களாக இருந்தால், மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, உங்க அந்தஸ்து இந்த பூமியில அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், கண்ணியமிக்க வானவர்கள் எழுத்தாளர்களோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். அல்லாஹ் அக்பர். மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, சங்கை மிகுந்த வானவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அமரச் செய்கிறான். எத்துணை பெரும்பாக்கியம்! இந்த உலகத்தில் நீங்கள் தேடி தேடி எதை படித்தாலும் அந்த அந்தஸ்தை அடைய முடியாது குர்ஆனை தவிர. குர்ஆனை நீங்கள் நன்றாக ஓதக்கூடிய மக்களாக இருந்தால், குர்ஆனை சிறந்த முறையில் நீங்கள் ஓதினால், நீங்கள் கண்ணியமிக்க வானவர்களோடு நீங்கள் இருக்கிறீர்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி யக்ரவுஹு வஹுவ அலைஹி ஷாக்குல் லஹு அஜ்ரான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அந்த குர்ஆனை ஓதுவதற்கு ஒருவன் கற்றுக்கொள்ளுகிறான், முயற்சி எடுக்கிறான், அந்த குர்ஆனை திக்கி திணறி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஓதுகிறான், அஜ்ரான், அவனுக்கு 2 நற்கூலி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஒன்று, அவன் குர்ஆன் ஓதுகிறான் என்பதற்காக, மற்றொன்று அதை திக்கி திணறியாவது ஓதுகிறானே அதற்காக ஒரு நன்மை. அந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமை படிக்க வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அந்த ஆசையின் விளைவாக அந்த குர்ஆனை நீங்கள் படிக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு 2 வகையான கூலியை கொடுக்கிறான். கண்ணியம் மிகுந்த மலக்குமார்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அமர வைக்கிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் இன்னொரு செய்தியை சொன்னார்கள். இந்த உலகத்தின் ஒரு சமூகம் சிறந்து விளங்க வேண்டுமானால், இந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களையும் செவ்வையான முறையில் நிர்வகிக்க வேண்டுமானால், அது குர்ஆனோடு ஏற்படுத்தக்கூடிய தொடர்பில் தான் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா யர்ஃபஹு பிஹாதல் கிதாபி அக்வாம். இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய, குர்ஆனை படிக்கக்கூடிய, குர்ஆனை விளங்கிக் கொள்ளக்கூடிய, குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல். வயலஉ பிஹி ஆகரீன், இன்னொரு சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாழ்த்துகிறான். காரணம்,
அவர்களிடத்தில் அவர்களுக்கு குர்ஆனை படிக்க தெரியாது, குர்ஆனை நடைமுறைப்படுத்த தெரியாது, குர்ஆனை படிக்கக்கூடிய சபையில் அவர்கள் அமர மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் படிக்கப்படுகிற ஒரு சபை, அந்த சபையில் நீங்கள் அமர்ந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிகழ்வை சொல்லும் போது மலக்குமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், ஒரு மனிதன் யதார்த்தமாக வந்து அவன் குர்ஆனுடைய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வரவில்லை, வேறு ஏதோ வேலைக்காக வந்தவன் அந்த சபையிலே வந்து வலுக்கட்டாயமாக அமர்த்தப்படுகிறான், அவனுடைய நிலை இல்லையா அல்லாஹ்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், அவனுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். ஒரு குர்ஆனை படிக்கக்கூடிய ஒரு சபை, அந்த சபையில் அமர்ந்தால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அந்த சபையில் அமர்ந்தால் நீங்கள் மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் உங்களை எடுத்து காண்பிக்கிறான். அந்த சபையிலே மலக்குமார்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த சபையில் அல்லாஹ்வுடைய சக்கீனா இறங்குகிறது. ஏன் இத்தனை சிறப்புகள்? இந்த உலகத்தில் இந்த சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏன் கொடுத்தார்கள்? அந்த சபையில் அல்லாஹ்வுடைய கலாம் படிக்கப்படுகிறது என்கிற காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒரு சமூகம் அது இந்த உலகத்தின் மறுமையில் அந்தஸ்தில் உயர்த்தப்படும் அவர்கள் குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் என்பதற்காக வேண்டி. ஒரு சமூகம் இந்த உலகத்திலே தாழ்த்தப்படும் அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பே இருக்காது என்பதற்காக வேண்டி. இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்களை, இந்த உலகத்தினுடைய பண்பாடுகளை, மார்க்கம் அல்லாத மனிதர்களுடைய வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கிறோமா இல்லையா? ஏன் இந்த அளவுக்கு தாழ்ந்து சென்றார்கள்? அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பே இல்லை. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமூகத்தை தாழ்த்தி வைத்திருக்கிறான். மறுமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தாழ்த்தி விடுவான் என்பதுதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுடைய எச்சரிக்கை. கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன். அல்லாஹ் உங்களுக்கு உள்ளத்தை படைத்திருக்கிறான். அந்த உள்ளத்தில் இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையான இறை விசுவாசி தன்னுடைய உள்ளத்தில் எதை சேமிக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கலாமை சேகரிக்க வேண்டும், குர்ஆனை சேகரிக்க வேண்டும், குர்ஆனை மனனமிட வேண்டும், அந்த குர்ஆனை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இந்த அர்ஷின் சொந்தக்காரன், இந்த உலகத்தினுடைய அதிபதி பேசுகின்ற அந்த வார்த்தையை ஓதுகின்ற இந்த மனிதன் நிச்சயமாக இந்த உலகத்தில் நஷ்டம் அடைய மாட்டான், மறுமையில் அவன் நஷ்டம் அடைய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய கலாமை பதிய வைத்துக் கொள்ளுங்கள், குர்ஆனை ஓதுங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது மனனம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. ஒரு வசனம். எதையெல்லாமோ இந்த உலகத்தில் மனப்பாடம் பண்றான். தொலைக்காட்சி பெட்டியில் 2 முறை ஒரு சினிமா பாடலை கேட்டால் 3வது முறை அவனாக படிக்கிறான். அப்படியானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கலாமை கேட்க 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 அது மனப்பாடமாக வேண்டும். ஒரு தொழுகைக்கு செல்லுகிறோம், ஒரு பள்ளிக்கு செல்லுகிறோம், இமாம் ஓதுகிறார், ஒரு அத்தியாயத்தை மீண்டும் மீண்டும் கேட்கிறோம், அந்த அத்தியாயம் எனக்குள் அது புகுந்திருக்க வேண்டும். இத்தனை காலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஜும்மா தொழுது கொண்டே இருக்கிறோம். எல்லா பள்ளியிலும் ஜும்மாவுக்கு சப்பீஸ்ம ரப்பிக்கல் அலா அஹ்லத்தாக்க ஹதீஸுல் காஷியா ஓதப்படுகிறது. எத்தனை மனிதர்கள் இதை மரணமிட்டிருக்கிறோம்? இந்த 2 அத்தியாயங்களும் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படியானால் குர்ஆன் கேட்பதை இவன் அலட்சியப்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு. குர்ஆன் ஓதப்பட்டால் அந்த குர்ஆனை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அது உங்களுடைய செவிகளில் புகுந்து வரும்போது உங்களுக்குள்ளால் அது மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் மேடையிட்டு பேசுகிறோமே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்தது இதுதான்.
எந்த குர்ஆனை இந்த சமூகம் கேட்க கூடாது என்று தடுத்து வைத்திருந்ததோ, ஒளிவு மறைவாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதுகின்ற அந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் தன்னுடைய செவியில் வாங்கியே அந்த குர்ஆன் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அந்த குர்ஆன் ஓதப்பட்டால் அதை கேளுங்க, அதை இனிமையா ஓதுங்க. அதனுடைய இலக்கணத்தை ஒருவன் விளங்கினான் என்றால் அந்த குர்ஆனை விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு காலகட்டம் நம்முடைய வீடுகளில் அதிகாலை நேரத்தில் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒரு தெருவில் அப்படி நடந்து போனா சுப்ஹானல்லாஹ், எல்லா வீடுகளிலும் கிராத்தினுடைய சத்தம் இருக்கும். இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் அதிகாலையில் ஷைத்தான் வாழுகிறார். முஸ்லிமுடைய ஊர் தான், முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி தான், யாருடைய வீட்டில் அதிகாலையில் கிராத் சப்தம் இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தொழுது முடித்து விட்டு தெருவோரமாக நடந்து சென்றால் ஒவ்வொரு வீடுகளிலும் திருக்குர்ஆன் ஓதப்படுகிற சப்தம் கேட்கும். தெருவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தஸ்பீஹ் செய்கின்ற சப்தம் கேட்கும். அந்த அளவுக்கு ஒரு சமூகம் குர்ஆனோடு தொடர்பில் இருந்தது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அவர்கள் அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அதற்கு காரணம் என்ன? குர்ஆன் அவர்களுடைய வாழ்வியலாக இருந்தது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனில் இருந்து ஒரு பகுதியேனும் நீங்கள் சில விஷயங்களேனும் உங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கவில்லை என்று சொன்னால் கல் பைத்தில் ஹரிபி, அந்த உள்ளம் பாழடைந்த ஒரு கட்டிடத்திற்கு சமம். பாழடைந்த வீட்டுக்கு, ஒரு பாழடைந்த பங்களாவுக்கு எது மதிப்பு இருக்குமா? பெயிண்ட் அடிக்கல, சிறந்தி வலை கூடு கட்டி இருக்கும், ஜின்கள் குடி இருக்கும், அந்த வீட்டை பார்த்து யாரும் ரசிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு பில்டிங், ஒரு வீடு நல்ல பெயிண்ட் அடிச்சு அழகாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதை ஒரு மனுஷன் ரசிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், பாழடைந்த உள்ளத்தை போன்று, அல்லாஹ் ரசிக்காத உள்ளத்தை போன்று உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வினுடைய வேதத்தை உங்களுடைய உள்ளத்திற்குள்ளால் எடுத்து செல்லுங்கள், முறைப்படி எடுத்து செல்லுங்கள். ஒவ்வொரு உச்சரிப்புகளையும் உச்சரிக்க வேண்டிய முறையில் எடுத்து செல்லுங்கள். அந்த குர்ஆனை சேமித்து வைங்க, அதுதான் உள்ளங்களிலேயே சிறந்த உள்ளம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், தஆஹது ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்க, ஓதுவதோடு அதை பாதுகாத்து வைங்க. குர்ஆன் உள்ளத்தில் ஏற்றினதுக்கு பிறகு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு விட்டுறாத, அது ஒன்று விட்டு போயிடும். சொல்றாங்க, குர்ஆனை பொறுத்தவரையிலும் அது ஓதிக்கொண்டே இருக்கப்பட வேண்டும். ஒரு அத்தியாயத்தை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த அத்தியாயம் அது ஓதப்பட்டு கொண்டே இருக்கப்பட வேண்டும். அப்படி நீங்க ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அந்த குர்ஆன் உங்களுக்கு சொந்தமா இருக்கும். ஃபவல்லதி நஃப்ஸ் முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், வஹுவ அஷத்து தஃபல்லுதா மினல் இபிலி ஃபி உக்லிஹா, கட்டி போட்டிருக்கக்கூடிய ஒட்டகம் அவிழ்த்து விட்டால் எப்படி விரண்டோடுமோ அதே போன்று நீங்கள் மரணம் விடுகின்ற அத்தியாயங்களை உங்களுடைய உள்ளத்திற்குள்ளால் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை ஓதி சேமித்து வைக்கவில்லையானால் அது உங்களை விட்டும் பறந்து போயிடும். நம்மள நிறைய பேரும் சொல்லுவாங்க, நான் குர்ஆன் நல்லா ஓதுவோம் பார்த்துக்குங்க, நிறைய மனப்பாடம் பண்ணியிருந்தேன், ஆனால் இப்போ எல்லாம் என்னாச்சு, மறந்து போச்சு. கேட்டிருக்கோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய கலாம், அல்லாஹ்வினுடைய கலாம் மறந்து விட்டது என்று நீங்கள் சொல்லாதீர்கள். நீங்க அதை பயன்படுத்தாத காரணத்தினால என்னிடமிருந்து அது மறக்கடிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாமை மறந்தா நீ மோமினே கிடையாது, நீ அல்லாஹ்வை மறப்பதற்கு சமம். அப்ப அல்லாஹ்வை மறப்பவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அல்லாஹ்வுடைய வேதத்தை மரணமிட்டு அதற்கு பிறகு அதனோடு எந்த தொடர்பும் இல்லாமல் அந்த குர்ஆன் உங்களை விட்டு போயிருந்தால் என்னிடமிருந்து குர்ஆன் மறக்கடிக்கப்பட்டது என்று சொல்லுங்கள், மறந்து விட்டேன் மறந்து விட்டது என்று சொல்லாதீர்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர்கள் தெரிவித்தார்கள். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மாதத்தில் இந்த திருக்குரான் இறக்கி, அந்த திருக்குரான் இறக்கப்பட்டதற்காக அல்லாஹ் ஒரு மாதத்தையே புனிதமாக்கி, அந்த மாதங்களில் 700 மடங்கு வரையிலும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மை தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்றால், அந்த குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பை இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்துங்கள். எதிர்வரக்கூடிய ரமலான் குர்ஆனோடு தொடர்பு படுத்தக்கூடிய ரமலானாக நம்மை ஆக்கட்டும். அந்த ரமலானுக்கு பிறகும் குர்ஆனோடு தொடர்புடைய சமூகமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து குர்ஆனை உள்ளத்தில் சுமந்த நிலையில் மரணிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக வேண்டி முதலாவது நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ, குர்ஆனை இந்த உலகத்திற்கு நாம் இறக்கினோம். அது எப்படிப்பட்டது தெரியுமா? மா ஹுவ ஷிஃபாஉன், அந்த குர்ஆனில் உங்களுக்கு தேவையான மருத்துவம் இருக்கிறது. உங்களுடைய உள்ளத்திற்கு தேவையான மருத்துவம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக குர்ஆன் இருக்கிறது. எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னுடைய உடல்நிலைக்கு மருந்து அந்த குர்ஆன். உனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, நீ குர்ஆனை ஓத கத்துக்கவே இல்லைன்னு சொன்னா, உன்னுடைய மவுத்து வரையிலும் உன்னை அந்த முசீபத்தான சிரமம் கஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து கொண்டே எழுதி வச்சுக்க. எங்க போய் முட்டி மோதினாலும் உன்னால தப்பிக்க முடியாது குர்ஆன் இல்லாமல். அதனால அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை நான் வெறும் குர்ஆனாக இறக்கல இந்த பூமிக்கு, அதை மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வெறும் புத்தகமாக இறக்கல. அந்த குர்ஆன் ஷிஃபாஉன், அருமருந்தாக மருத்துவமாக இறக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு உடல்ல சரியில்லையா, அந்த குர்ஆனை ஓதி ஊது. உன்னுடைய மனசு சரியில்லையா, குர்ஆனை கொஞ்ச நேரம் எடுத்து வச்சு ஓது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதைத்தான் செய்வாங்க. கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சா உடனே ரசூலுல்லாஹ் போவாங்க, உது செய்வாங்க, பள்ளியில போய் 2 ரக்காத் தொழுவாங்க. அந்த குர்ஆன் ஓதுவதில் இன்பம் காண்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த குர்ஆன் ஷிஃபா, அது ஒரு அருமருந்தாக இருக்கிறது. அதை நீ ஓத கத்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சிடலாம். இல்ல நான் கடைசி வரைக்கும் குர்ஆனை தொட்டும் பார்க்க மாட்டேன், ஓதவும் மாட்டேன், ஓதுறதுக்கு முயற்சி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லா முசீபத்துகளும் மரணம் வரைக்கும் இல்ல மறுமை வரைக்கும் நம்மோட வரும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். வர்ரஹ்மத்துல் லில் முஃமினீன், அடுத்ததான் சொல்றான், மூமின்களுக்கு அதை நாம் அருளாக ஆக்கி இருக்கிறோம். குர்ஆன் ரஹ்மத்தாக இருக்கிறது. அந்த குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைந்து விட மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நீங்கள் எந்த அளவுக்கு குர்ஆனை உங்களுடைய கல்வியில் சுமக்குகிறீர்களோ அந்த குர்ஆன் நாளை மறுமையில் உங்களுடைய அந்தஸ்தை எப்படி உயர்த்தும் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானாம், உன்னிடத்தில் மனப்பாடமாக இருக்கக்கூடிய குர்ஆனை நீ ஓதும்பானா அல்லாஹ். அந்த அடியான் குர்ஆனை அழகாக ராகமிட்டு ஓதுவானாம். அந்த குர்ஆன் எந்த அளவுக்கு ஓதி முடிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து உனக்கு உயர்த்தப்படுமா? எப்படிங்க? குர்ஆன் ரசூல் சொல்றாங்க, மறுமையில் போய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓத சொல்வான். 2 விஷயமும் அங்க நடக்கும், தொழுகையும் நடக்கும், குர்ஆனும் நடக்கும். அல்லாஹ் சஜ்ஜா செய்ய சொல்லுவான். இந்த உலகத்துல யாரெல்லாம் சஜ்ஜா பண்ணி வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்களால் மட்டும்தான் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், கெண்டை கால்கள் திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்தில் சஜ்ஜா செய்ய சொல்லி அல்லாஹ் உத்தரவிடுவான். அவர்களுடைய முதுகுகள் வளையாது, சஜ்ஜா செய்வதற்கும் ருக்கு செய்வதற்கு அங்கே வாய்ப்பே இருக்காது. இந்த உலகத்தில் தொழுகையை விட்டு வாழக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை ஓத சொல்லி அந்த குர்ஆனை எந்த அளவுக்கு ஓதி முடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா. இந்த உலகத்தில் குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளாத, குர்ஆனை படிக்க தெரியாத, குர்ஆனை ஓத தெரியாத ஒரு மனிதன் இருப்பானேயானால் அவனுக்கு நஷ்டத்தை தவிர வேறு எதையும் அந்த குர்ஆன் கொடுக்காது.
அவனுடைய குடும்பத்தில், அவனுடைய வாழ்வியலில், அவனுடைய வியாபாரத்தில், அவனுடைய எந்த ஒரு விஷயத்திலையும் அவனுக்கு ஏற்படுவது என்ன? ஹசாருங்கிறான் அல்லாஹ், நஷ்டத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்ப இந்த உலகத்தினுடைய 60 ஆண்டு கால வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்து, அந்த வாழ்க்கையில் நான் ஓத கற்றுக்கொள்ளவில்லை, நான் ஓத தெரியாமல் மரணிக்கிறேன் என்றால் அந்த மரண நேரத்திலிருந்து உங்களுடைய கஷ்டம் ஆரம்பிக்கும், நாளை மறுமையில் நரகத்தை அடைகின்ற வரை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை இந்த மோமின்களுக்கு ரஹ்மத்தாக கொடுத்திருக்கிறான். அந்த குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்துங்க. குர்ஆனை காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய வளமையை ஏற்படுத்துங்க. குர்ஆனை ஓதுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்வியலில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்துங்கள். அந்த குர்ஆனை சுமந்த நிலையில் நான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கலாமை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில் நான் ஓதி காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அந்த குர்ஆனை மனனம் செய்யுங்கள். நிச்சயமாக அந்த குர்ஆன் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்படியே வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.